ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோரா கிச்சன். இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிஞ்சுது. பூஜை அறை வேலையுமே முடிச்சிட்டோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சாம்பார் தாங்க ஸ்பெஷல். வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம். ஒரு வடை சட்டி வச்சு எண்ணெய் போட்டு கடுகு போட்டுங்க. நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அது கூடவே பச்சை மிளகாய் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நறுக்கி வைத்த முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கியதும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து கலரிக்கலாங்க. காய் வேக தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. காய் ஒரு பக்கம் வேகட்டுங்க. நான் இன்னொரு பக்கத்து ஸ்டவ்வில் பருப்பு வேக வச்சுட்டேங்க. பருப்பு வெந்து இப்போ விசில் அடங்கிடுச்சுங்க. இந்த பருப்பு கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அது இந்த காயோடு நம்ம சேர்த்திக்கலாங்க. ஏற்கனவே காய் ஒரு கொதி வந்துடுச்சுங்க. பருப்பு கூட சேர்த்து இன்னொரு கொதி விட்டால் போதுங்க. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. இன்றைக்கி நான் புளி ஊற்றலைங்க. ஏன்னா மாங்காய் போட்டதுனால மாங்காவோட புளிப்புத்தன்மையே சாம்பாருக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால புளி ஊற்றலைங்க. பாருங்கள், முருங்கைக்காயும் மாங்காயும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம டிஃபன் கட்டிட்டு வேலைக்கு போக வேண்டியதுதாங்க. ஒயிட் ரைஸு, சாம்பார், அப்புறம் ஊறுகாய் வச்சுருக்கேங்க. நார்த்தங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், அவ்வளோதாங்க. இன்றைக்கே சிம்பிளாகவே நம்மளோட வெள்ளிக்கிழமை லஞ்ச் மெனு முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலைக்கு கிளம்பிட்ட பாருங்கள். போகிற வழியில் சிவன் கோவில் இருக்குங்க. சரவணம்பட்டி சிரவணபுரீஸ்வரர். அவர் எப்பயுமே பார்த்து கும்பிட்டுட்டு போவோங்க. இன்றைக்கும் அதே மாதிரி அவரை தரிசிச்சுட்டு வேலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோங்க. எப்பயுமே கருவறையில் இருக்க சாமியை நாங்கள் வீடியோ எடுக்க மாட்டோங்க. வீடியோ எடுத்தால் அந்த வீடியோ அழிஞ்சிடும். அதனாலங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.